ஓம் சாந்தி. ஏப்ரல் 7, 2024. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி மார்ச் 1, 1999. உண்மையான ஹோலி என்றால் சம்பூர்ணமாக தூய்மையாகுவதும் சமஸ்காரங்களை ஒத்திசைப்பதும் ஆகும். இன்று பாப்தாதா எங்குமுள்ள தனது அதி புனிதமான அதி மேலான குழந்தைகளை பார்த்தார். குழந்தைகளான உங்களை விட உயர்வான அதி மேன்மையான ஆத்மாக்கள் யாராவது இந்த உலகில் இருக்கின்றார்களா? நீங்கள் அதிமேலான தந்தையின் குழந்தைகள். கல்பம் முழுவதும் சுற்றி வந்து உயர்ந்த அந்தஸ்தை உடைய எவரையாவது உங்களால் காண முடிகின்றதா என பாருங்கள். நீங்கள் ஆட்சியாளர்களாக இருந்த பொழுது உங்களை விட மேலான ராஜ்யத்தை கொண்ட எவராவது இருந்தார்களா? நீங்கள் பூஜிக்கப்பட்டு புகழப்பட்ட அளவிற்கு அதே போன்று சரியான முறையில் பூஜிக்கப்பட்டவர்கள் யாராவது இருக்கின்றார்களா? நாடகத்தின் அற்புதமான ரகசியம் என்னவென்றால், மேன்மையான ஆத்மாக்களான நீங்கள் உங்களின் உயிர் வாழும் ரூபங்களில் ஞானத்தின் அடிப்படையில் இந்த நேரத்தில் உங்களின் பூஜிக்க தகுதி வாய்ந்த ரூபத்தை அறிவீர்கள். அத்துடன் உணர்ந்துள்ளீர்கள். ஒரு புறம் உயிர் வாழும் ஆத்மாக்களான நீங்கள் இருக்கின்றீர்கள், மறுபுறம் உங்களின் பூஜிக்க தகுதி வாய்ந்த ரூபங்களின் உயிரற்ற ரூபங்கள் உள்ளன. உங்களால் உங்களின் பூஜிக்க தகுதி வாய்ந்த ரூபங்களை காண முடிகின்றதல்லவா? உங்களால் அவற்றை காண முடிகின்றதா? நீங்கள் உங்களின் உயிரற்ற பூஜிக்க தகுதி வாய்ந்த ரூபங்களிலும் உங்களின் உயிருள்ள ரூபங்களிலும் இருக்கின்றீர்கள். இது அற்புதமானதோர் நாடகமாகும். உங்களின் ராஜ்யத்தை பொறுத்தவரை உங்களிடமுள்ள ராஜ்யம் கல்பம் முழுவதிலும் தடைகளிலிருந்து விடுபட்டதோர் ராஜ்யமாகும். ஆத்மாக்களான உங்களிடம் மட்டுமே இத்தகைய ஆட்டி அசைக்க முடியாத ராஜ்யம் உள்ளது. பலர் அரசர்கள் ஆகின்றார்கள். ஆனால் உலக சக்கரவர்த்திகளான நீங்களும் உலக சக்கரவர்த்திகளின் அரச குடும்பங்களுமே அனைத்திலும் அதிமேன்மையானவையாகும். எனவே நீங்களே ராஜ்யத்திலும் அதிமேலானவர்கள். அத்துடன் நீங்களே உங்களின் பூஜிக்க தகுதி வாய்ந்த ரூபத்திலும் அதிமேலானவர்கள். இப்பொழுது சங்கம யுகத்தில் நீங்கள் இறைவனின் ஆஸ்தியை பெறும் உரிமையை பெற்றுள்ளீர்கள். இறைவனுடன் சந்திப்பை கொண்டாடும் உரிமையை பெற்றுள்ளீர்கள். அத்துடன் இறை அன்பை பெறுகின்ற உரிமையையும் பெற்றுள்ளீர்கள். இறைவனின் குடும்பத்தில் ஓர் ஆத்மாவாக வேறு யாராவது ஆகுவார்களா? நீங்கள் மட்டுமே அப்படி ஆகின்றீர்கள், அப்படித்தானே? நீங்கள் இப்படி ஆகிவிட்டீர்களா? அல்லது இன்னமும் அப்படி ஆக வேண்டி உள்ளதா? நீங்கள் இப்பொழுது அப்படி ஆகியுள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது உங்களின் ஆஸ்தியை பெற்று சம்பூர்ணமாகின்றீர்கள். அத்துடன் தந்தையுடன் வீடு திரும்பப் போகின்றீர்கள். சங்கம யுகத்தின் சந்தோஷம், சங்கம யுகத்தின் பேறுகள், சங்கம யுகத்தின் காலம் என்பவை மிகவும் அழகானவை அல்லவா? அவை மிகவும் அழகானவை. இந்த சங்கம யுகத்திற்கான நேரம் உங்களின் ஆட்சி செய்யும் நேரத்தை விட அழகானதல்லவா? இது அழகானதா? அல்லது நீங்கள் அங்கே விரைந்து செல்ல விரும்புகின்றீர்களா? அப்படியென்றால் விநாசம் எப்பொழுது இடம்பெறும் என நீங்கள் ஏன் பாபாவை கேட்கின்றீர்கள்? விநாசம் எப்பொழுது இடம்பெறும், என்ன நடக்கும், அந்த நேரத்தில் நீங்கள் எங்கே இருப்பீர்கள் என நீங்கள் நினைக்கின்றீர்கள்? பாப்தாதா கூறுகின்றார், நீங்கள் எங்கே இருந்தாலும் பாபாவின் நினைவில் இருப்பீர்களாயின் நீங்கள் தந்தையுடன் இருப்பீர்கள். தந்தையுடன் நீங்கள் உங்களின் பௌதீக ரூபத்திலோ அல்லது சூட்சும ரூபத்திலோ இருந்தாலும் உங்களுக்கு எதுவும் நடக்காது. சாக்கார பாபாவின் நாட்களில் உங்களுக்கு ஒரு கதை சொல்லப்பட்டது தானே? உங்களுக்கு அந்த கதை நினைவிருக்கின்றதா? சூளையில் இருந்த பூனைக்குட்டிகளுக்கு என்ன நடந்தது? அவை பாதுகாப்பாக இருந்தன அல்லவா? அல்லது அவை எரிந்து போயினவா? அவை அனைத்தும் பாதுகாப்பாகவே இருந்தன. எனவே குழந்தைகளான நீங்கள் தந்தையுடன் இருக்கும் பொழுது நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள்.
உங்களின் புத்திகள் வேறு எங்கேயாவது ஈடுபட்டிருந்தால் நீங்கள் அதனால் பாதிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஏதாவது ஒரு முறையால் பாதிக்கப்படுவீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் தந்தையுடன் ஒன்றிணைந்திருக்கும் பொழுது உங்களால் ஒரு வினாடியேனும் தனித்திருக்க முடியாமல் போகும்போது நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். சில நேரங்களில் வேலை செய்யும் பொழுது நீங்கள் தனியே இருப்பது போன்று உணர்கிறீர்கள். நான் என்ன செய்வது, நான் தனியே இருக்கின்றேன், நான் இவ்வளவு வேலைகளையும் செய்ய வேண்டி உள்ளது என கூச்சலிடுகின்றீர்கள். நீங்கள் கலகிப்படைகின்றீர்கள். அப்படியென்றால் நீங்கள் ஏன் தந்தையை உங்களின் சகப்பாடி ஆக்கிக் கொள்ளக்கூடாது? 2 கைகளை கொண்ட ஒருவரை நீங்கள் உங்களின் சகப்பாடி ஆக்கிக் கொள்ள விரும்புகின்றீர்கள். 1000 கைகளை கொண்ட ஒருவரை ஏன் உங்களின் சகப்பாடி ஆக்கிக் கொள்ளக்கூடாது? யார் உங்களுக்கு அதிகளவில் ஒத்துழைப்பை கொடுப்பவர்? 1000 கைகளை கொண்டவரா அல்லது 2 கைகளை கொண்டவரா? சங்கமயுகத்தின் பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளும் தனித்திருக்க முடியாது. நீங்கள் சேவை செய்வதிலும் கர்ம யோகம் செய்வதிலும் மிகவும் மும்முரமாகுவதால் பாபாவின் சகவாசத்தை பெற மறந்து விடுகின்றீர்கள். அதனால் களைப்படைந்து விடுகிறீர்கள். பின்னர் களைப்படைந்ததும் நீங்கள் பாபாவை நினைத்து இப்பொழுது நான் என்ன செய்வது என கேட்கின்றீர்கள். களைப்படையாதீர்கள். நீங்கள் விழித்தெழும் பொழுது, எழுகின்ற பொழுது, செயல்களை செய்யும் பொழுது, சேவை செய்யும் பொழுது, தூங்கச் செல்லும் பொழுது உங்களுக்கு தனது சதா சகவாசத்தை தருவதற்காக பாப்தாதா வந்துள்ளார். உங்கள் அனைவருக்கும் ஒத்துழைப்பை கொடுப்பதற்காகவே தந்தை பிரம்மா அவ்யக்தமாகினார். அவ்யக்த ரூபத்தின் ஒத்துழைப்பின் வேகமானது பௌதீக ரூபத்தின் ஒத்துழைப்பை விட மிக வேகமானது. இதனாலேயே தந்தை பிரம்மா தனது வசிப்பிடத்தை மாற்றினார். சிவ தந்தையும் தந்தை பிரம்மாவும் தமது ஒத்துழைப்பை உங்களுக்கு கொடுப்பதற்காக எப்பொழுதும் தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் பாபாவை நினைவு செய்த உடனேயே அவரின் ஒத்துழைப்பை அனுபவம் செய்வீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் எப்பொழுதும் சேவை சேவை மேலும் சேவையை மட்டுமே நினைக்கின்றீர்கள். நீங்கள் தந்தையை ஒரு புறம் வைத்து விடுகின்றீர்கள். அவர் அங்கிருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும்படி அவரை ஆக்கிவிட்டீர்கள். ஆகவே தந்தை அனைத்தையும் ஒரு பற்றற்ற பார்வையாளராக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களால் அனைத்தையும் தனியே எந்த அளவிற்கு செய்ய முடிகின்றது என பார்த்து கொண்டிருக்கிறார். எவ்வாறாயினும் நீங்கள் இங்கேயே திரும்பி வர வேண்டும். எனவே பாபாவின் சகவாசத்தை விட்டு செல்லாதீர்கள். பாபாவை உங்களின் உரிமையாகவும் உங்களின் அன்பென்னும் சூட்சுமமான இழையாலும் கட்டி வைத்திருங்கள். இந்த இழை சிறிது தளர்வடைந்தால் உங்களின் அன்பு குறைவடைகிறது. அதனால் உங்களின் உரிமைகளை நீங்கள் உங்களின் விழிப்புணர்விலிருந்து அப்பால் வைத்து விடுகின்றீர்கள். இதை இனிமேலும் செய்யாதீர்கள். சர்வ சக்திவானே தனது சகவாசத்தை உங்களுக்கு அளிக்கின்றார். கல்பத்தின் எஞ்சிய கால பகுதி முழுவதும் இத்தகையதோர் வாய்ப்பை நீங்கள் எப்பொழுதாவது பெற்றீர்களா? நீங்கள் பெறவில்லை தானே? எனவே நீங்கள் எந்த அளவிற்கு அனைத்தையும் தனித்தே செய்கின்றீர்கள் என்பதை பாப்தாதா ஒரு பற்றற்ற பார்வையாளராக இருந்து தொடர்ந்து பார்க்கின்றார். ஆகவே உங்களின் சந்தோஷத்தையும் சங்கம யுகத்தின் பாக்கியத்தையும் வெளிப்படுமாறு வைத்திருங்கள். நீங்கள் பிஸியாக இருப்பதனால் உங்களின் புத்திகள் வேறு எங்கேயாவது பிஸியாக இருக்கின்றன. அதனால் அதன் விழிப்புணர்வும் அமிழ்ந்து போகிறது. இதை கருத்தில் கொள்ளுங்கள். நாள் முழுவதும் நீங்கள் தந்தையை நினைத்தீர்களா அல்லது அவரை மறந்தீர்களா என உங்களை கேட்டால் நீங்கள் என்ன பதில் கூறுவீர்கள்? இல்லை, நீங்கள் அவரை நினைத்தீர்கள் என்று சொல்வது சரியே. எவ்வாறாயினும் அவரின் நினைவு வெளிப்பட்டிருந்ததா அல்லது அமிழ்ந்திருந்ததா? உங்களின் ஸ்திதி என்ன? உங்களின் ஸ்திதியானது வெளிப்பட்டுள்ள விழிப்புணர்வா அல்லது அமிழ்ந்துள்ள விழிப்புணர்வா? இவை இரண்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்ன? எனவே ஏன் உங்களின் விழிப்புணர்வு வெளிப்பட்ட விழிப்புணர்வாக இருக்கவில்லை? உங்களின் நினைவானது வெளிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது
நீங்கள் பெறுகின்ற போதை, சக்தி, ஒத்துழைப்பு மற்றும் வெற்றி மிகவும் மகத்தானதாக இருக்கும். உங்களால் பாபாவை மறக்க முடியாதிருக்கும். ஏனென்றால் அவருடனான உங்களின் உறவுமுறை இந்த ஒரு பிறவிக்கு உரியது மட்டும் அல்ல. சிவ தந்தை உங்களுடன் சத்தியுகத்தில் இல்லாது விட்டாலும் உங்களிடம் அதே உறவுமுறை இருக்கும் அல்லவா? எனவே உங்களால் தந்தையை மறக்க முடியாது என்பதே சரியானது. ஆமாம், சில நேரங்களில் நீங்கள் ஏதாவது தடைகளின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு பாபாவை மறந்து விடுவது உண்மையே. எவ்வாறாயினும் நீங்கள் உங்களின் இயல்பான ஸ்திதியில் இருக்கும் பொழுது நீங்கள் பாபாவை மறப்பதில்லை. ஆனால் உங்களின் நினைவானது அமிழ்ந்து விடுகிறது. இதனாலேயே நீங்கள் பாபாவின் சகவாசத்தை அமிழ்ந்த ரூபத்திலா அல்லது வெளிப்பட்ட ரூபத்திலா அனுபவம் செய்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்கு மீண்டும் மீண்டும் உங்களையே சோதித்து பாருங்கள் என பாப்தாதா கூறுகின்றார். உங்களுக்கு பாபாவிடம் அன்பு உள்ளது. உங்களின் அன்பு துண்டிக்கப்படுமா? அதை துண்டிக்க முடியுமா? ஆம் அல்லது இல்லையா? அதை துண்டிக்க முடியாது, இல்லையா? எனவே உங்களின் அன்பை துண்டிக்க முடியாத போது அந்த அன்பின் நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நன்மையை எப்படி பெறுவது என்று கற்றுக்கொள்ளுங்கள். இந்த அன்பே உங்களை தந்தைக்கு சொந்தமாக்கி உள்ளது என்பதை பாப்தாதா பார்க்கின்றார். இந்த அன்பே உங்களை மதுபன்வாசிகள் ஆக்கி உள்ளது. உங்களின் சொந்த இடங்களில் உங்களின் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அங்கே நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நீங்கள் மதுபனத்திற்கு வருகின்றீர்கள். கலியுக சூழ்நிலைகளாலும் பல குழந்தைகளுக்கு ஒரு டிக்கெட் வாங்குவதே மிகவும் கடினமாக இருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். எவ்வாறாயினும் அவர்களின் அன்பே அவர்களை இங்கே வரச் செய்கிறது. அப்படித்தானே? பாப்தாதாவிடம் நீங்கள் வைத்திருக்கும் அன்பினால் நீங்கள் இங்கே வருகின்றீர்கள். ஆனால் அந்த சூழ்நிலைகளோ நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. பிரபுவானவர் நேர்மையான இதயத்தை குறித்து களிப்படைகின்றார். ஆனால் நீங்களும் ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் பௌதிகமான ஒத்துழைப்பையும் பெறுகின்றீர்கள். நீங்கள் இரட்டை வெளிநாட்டவர்கள் அல்லது பாரதத்தில் வசிப்பவர்களாக யாராக இருந்தாலும் பாபாவின் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்பானது சூழ்நிலைகளின் எந்தவிதமான தடைகளையும் தாண்டச் செய்கிறது. அப்படித்தானே? உங்களின் சொந்த நிலையங்களை பாருங்கள். அத்தகைய குழந்தைகளை உங்களால் காண முடியும். தம்மால் அடுத்த வருடம் வர முடியுமோ முடியாதோ என்று நினைத்த வண்ணமே அவர்கள் இங்கிருந்து செல்கிறார்கள். அடுத்த வருடம் தமக்கு வர முடியுமோ இல்லையோ என அவர்கள் நினைத்தாலும் அவர்கள் இங்கே வருகிறார்கள். இதுவே அவர்களின் அன்பின் அத்தாட்சியாகும். அச்சா, இன்று நீங்கள் ஹோலியை கொண்டாடினீர்கள். நீங்கள் ஹோலியை கொண்டாடினீர்களா? ஹோலி கொண்டாடும் புனித அன்னங்களை பாப்தாதா பார்க்கின்றார். அதி புனிதமானவர்கள் என்ற அதே பட்டம் உங்கள் அனைவருக்கும் உள்ளது. துவாபர யுகத்திலிருந்து எந்த ஒரு புண்ணிய ஆத்மாவோ அல்லது மகாத்மாவோ மற்றவர்களை அதி புனிதமானவர்கள் ஆக்கவில்லை. அவர்கள் தாங்களே புனிதமாகினார்கள். ஆனால் அவர்கள் தமது சீடர்களையோ அல்லது தமது சகப்பாடிகளையோ அதி புனிதமானவர்கள் அல்லது தூய்மையானவர்கள் ஆக்கவில்லை. ஆனால் இங்கே தூய்மையே உங்களின் பிராமண வாழ்க்கையின் பிரதான அடிப்படையாகும். உங்களின் படிப்பு என்ன? உங்களின் ஸ்லோகமே தூய்மையாகுக, யோகியாகுக என்பதே ஆகும். உங்களின் இந்த ஸ்லோகம் இருக்கிறதல்லவா? தூய்மையே உங்களின் மகத்துவமாகும். தூய்மையே உங்களின் யோகி வாழ்க்கையின் அடிப்படையாகும். சில நேரங்களில் குழந்தைகள் தொடர்ந்து முன்னேறும் பொழுது உங்களின் மனதில் ஏதாவது தூய்மையின்மை அனுபவம் செய்தால், மற்றவர்களை பற்றிய வீணான அல்லது எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள் ஏற்பட்டால், நீங்கள் எவ்வளவுதான் சக்தி வாய்ந்த யோகம் செய்வதற்கு விரும்பினாலும் உங்களால் அதை செய்ய முடியாதிருக்கும். உங்களின் எண்ணங்களில் சிறிதளவு தூய்மையின்மையின் சுவடேனும் இருந்தாலும்
எப்படி பகலும் இரவும் ஒன்றாக இருக்க முடியாதோ அவ்வாறே அந்த தூய்மையின்மையின் சுவட்டினால் உங்களால் தூய தந்தையை, அவர் எத்தகையவரோ, அவர் என்ன செய்கின்றாரோ அவ்வாறே நினைவு செய்ய முடியாதிருக்கும். இதனாலேயே பாப்தாதா மீண்டும் மீண்டும் தற்சமயம் தூய்மையை நோக்கி உங்களின் கவனத்தை ஈர்க்கின்றார். சிறிது காலத்திற்கு முன்னர் பாபா உங்களுக்கு செயலில் உள்ள தூய்மையின்மையை பற்றி மீண்டும் சிக்னல் கொடுத்தார். எவ்வாறாயினும் இப்பொழுது இறுதி முடிவிற்கான நேரம் நெருங்கி வருவதால் உங்களின் எண்ணங்களில் உள்ள தூய்மையின்மையின் சிறிதளவு சுவடேனும் உங்களை ஏமாற்றிவிடும். ஆகவே தூய்மை என்பது அனைத்திலும் சம்பூர்ணமாக தேவைப்படுகிறது. உங்களின் எண்ணங்களில், வார்த்தைகளில், செயல்களில், தொடர்புகளில் மற்றும் உறவு முறைகளில். உங்களின் எண்ணங்கள் வெளியே தென்படாததால் உங்களின் மனம் இதில் பின்தங்கக்கூடாது. உங்களின் எண்ணங்கள் உங்களை ஏமாற்றிவிடும். பிராமண வாழ்க்கையின் அக ஆஸ்தியான சதா சந்தோஷத்தினதும் அமைதியினதும் சொரூபமாக இருத்தல், மனதில் திருப்தியுடன் இருத்தல் என்பவற்றை அனுபவம் செய்வதற்கு உங்களின் மனதில் தூய்மை அவசியம். புற வசதிகளாலோ அல்லது சேவை செய்வதனாலோ உங்களை சந்தோஷப்படுத்துதல் என்றால் உங்களையே ஏமாற்றிக் கொள்வதாகும். தங்களை மிகவும் நல்லவர்கள் என்றும் சந்தோஷமாக இருக்கின்றோம் என கூறுவதன் அடிப்படையில் சில நேரங்களில் குழந்தைகள் தங்களையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்பதை பாப்தாதா பார்க்கின்றார். அவர்கள் தொடர்ந்தும் தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இதுவும் ஓர் ஆழமான ரகசியமாகும். பாபா அருள்பவர், நீங்கள் அருள்பவரின் குழந்தைகள். சில நேரங்களில் உங்களின் சேவை யுக்தியுக்தாக இருப்பதில்லை, அது கலப்படமாக உள்ளது. அவற்றில் சிலது நினைவுடன் நிறைவேற்றப்படுகின்றன, சிலது உங்களின் புற வசதிகளினதும் உங்களின் சந்தோஷத்தினதும் அடிப்படையில் நிறைவேற்றப்படுகின்றன. அது உங்களின் இதயபூர்வமாக செய்யப்படுவதில்லை, ஆனால் புத்தி பூர்வமாக செய்யப்படுகிறது. தந்தை அருள்பவராக இருப்பதனால் நீங்களும் உங்களின் சேவையின் நடைமுறை பலனை பெறுகின்றீர்கள். நீங்கள் சந்தோஷம் அடைந்து உங்களின் சேவை மிகவும் நன்றாக இருப்பதனால் நீங்கள் அதன் பலனை பெற்றீர்கள் என்று நினைக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனைத்து நேரத்திலும் அனுபவம் செய்வதில்லை. உங்களின் மனதின் திருப்தியை அனுபவம் செய்ய முடிவதில்லை. உங்களின் ஸ்திதியும் சக்தி வாய்ந்த முறையில் யோக யுக்தாக இருப்பதில்லை. இந்த அனுபவத்தை நீங்கள் பெறாமல் போகின்றீர்கள். நீங்கள் எதையும் பெறுவதில்லை என்பதல்ல, நீங்கள் நிச்சயமாக ஏதோ ஒன்றை பெறுகின்றீர்கள், ஆனால் உங்களால் சேமிக்க முடியாமல் இருக்கிறது. நீங்கள் எதை சம்பாதிக்கின்றீர்களோ அதை உண்டு முடித்து விடுகின்றீர்கள். இதனாலேயே நீங்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் மிக நன்றாக சேவை செய்கிறீர்கள், அதனால் அதற்கான மிக நல்ல பலனை பெறுகின்றீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் அனைத்தையும் உண்டு முடித்துவிட்டால் எதை சேமிப்பீர்கள்? நீங்கள் மிக நல்ல சேவை செய்கின்றீர்கள், நல்ல பலனையும் பெறுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் செய்யும் சேவைக்கான எந்த ஒரு பலனையும் நீங்கள் சேமிப்பதில்லை. உங்களின் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் தூய்மையை கொண்டிருப்பதே அந்த பலனை சேமிப்பதற்கான வழிமுறையாகும். தூய்மையே உங்களின் அஸ்திவாரம். சேவையிலும் தூய்மையே அஸ்திவாரம். அது சுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். அதற்குள் எவ்விதமான உள் நோக்கமும் இருக்கக்கூடாது. உங்களின் நோக்கங்களிலும் உணர்வுகளிலும் தூய்மையே இருக்க வேண்டும். ஹோலி என்றால் தூய்மை என்ற அர்த்தம். அத்துடன் தூய்மையின்மை அனைத்தையும் எரித்தல் என்றும் அர்த்தம். இதனாலேயே ஹோலியின் பொழுது மக்கள் முதலில் எரிக்கிறார்கள், பின்னரே கொண்டாடுகிறார்கள். நீங்கள் தூய்மையாகி உங்களின் சமஸ்காரங்களை ஒத்திசைப்பதை கொண்டாடுகின்றீர்கள். ஹோலி என்றால் எரித்தல், அத்துடன் கொண்டாடுதல் என்ற அர்த்தம். வெளி உலக மக்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது கட்டி அணைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே நீங்கள் புண்ணிய சந்திப்பை கொண்டாடுகின்றீர்கள். அத்துடன் உங்களின் சமஸ்காரங்களையும் ஒத்திசைக்கின்றீர்கள். எனவே நீங்கள் இந்த முறையில் ஹோலியை கொண்டாடினீர்களா?
அல்லது நீங்கள் வெறுமனே நடனமாடி பன்னீரை தெளித்தீர்களா? அது நல்லது. நீங்கள் விரும்பும் அளவிற்கு கொண்டாடினீர்கள். நீங்கள் விரும்பும் அளவிற்கு பன்னீர் தெளிப்பதை பார்த்து பாப்தாதா களிப்படைகின்றார். நீங்கள் நடனமும் ஆடலாம், ஆனால் சதா நடனமாடுங்கள். வெறுமனே 5-10 நிமிடங்களுக்கு மட்டும் நடனம் ஆடாதீர்கள். ஒருவர் மீது ஒருவர் நற்குணங்களின் அதிர்வலைகளை பரவச் செய்தல் என்றால் பன்னீரை தெளித்தல் ஆகும். எதை எரிக்க வேண்டும் என நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் தொடர்ந்து இதை எரிக்கின்றீர்கள். இப்பொழுதும் அதை நீங்கள் எரிக்கின்றீர்கள். ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு ஒரு திட சங்கற்பமான எண்ணம் உள்ளது என கோரும் வகையில் நீங்கள் உங்களின் கைகளை உயர்த்துகின்றீர்கள். குறைந்தபட்சம் நீங்கள் தைரியமாக இருப்பதை பார்த்து பாப்தாதா களிப்படைகின்றார். எனவே உங்களின் தைரியத்திற்காக பாப்தாதா உங்களை பாராட்டுகின்றார். தைரியமாக இருப்பதே முதல் அடியாகும். எவ்வாறாயினும் பாப்தாதாவின் தூய ஆசை என்ன? தேதியை பார்க்காதீர்கள். அது 2000 ஆண்டிலா, 2001 ஆண்டிலா அல்லது 2005 வருடத்திலா நடக்கப் போகிறது என்று எண்ணாதீர்கள். ஓகே, நீங்கள் தயார் நிலையில் இல்லாமல் போகலாம். பாப்தாதா இதற்கு உங்களுக்கு அனுமதி வழங்குகின்றார். ஆனால் அந்த சமஸ்காரங்கள் உங்களுக்கு நீண்ட கால பகுதிக்கு தேவை என்பதை நினைவில் வைத்திருக்கின்றீர்கள் தானே? நீங்கள் இதை பற்றி பேசும் பொழுது நீண்ட காலத்திற்கு நீங்கள் செய்யும் முயற்சியானது நீங்கள் பெறுகின்ற ராஜ்யமும் நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்க செய்யும் என கூறுகின்றீர்கள். நீங்கள் செய்யும் திட சங்கற்பமான செயல்கள் நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கின்றனவா அல்லது அவை தற்காலிகமாக மட்டும் உள்ளனவா? எந்த நிரலில் நீங்கள் அவற்றை போடுவீர்கள்? அது தற்காலிகமான காலப்பகுதியிலேயே இருக்கும். எனவே நீங்கள் அதை விரும்புவீர்களா? நீங்கள் அதை விரும்ப மாட்டீர்கள் தானே? ஆகவே நீண்ட காலம் என்பது எவ்வளவு காலம் என கவலைப்படாதீர்கள். எந்த அளவிற்கு நீண்ட காலத்திற்கு நீங்கள் இதை பயிற்சி செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு இறுதியில் குறைவாகவே ஏமாற்றப்படுவீர்கள். நீங்கள் இதை பயிற்சி செய்யாது விட்டால் தற்போதைய சந்தோஷத்தையும் நீண்ட காலத்திற்குரிய மேன்மையான ஸ்திதியையும் இல்லாமல் செய்துவிடுவீர்கள். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஒரு தேதிக்காக காத்திருந்தால் காத்திருப்பதை விடுத்து செய்ய ஆரம்பியுங்கள். நீண்ட காலத்திற்காக உங்களை தயார் செய்யுங்கள். நீங்கள் தேதியை தயார் செய்ய வேண்டும். காலம் இப்பொழுதும் தயார் நிலையிலேயே உள்ளது. நாளையும் அது தான் விரும்பியதை செய்யட்டும். எவ்வாறாயினும் காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் தயார் ஆகிய உடனேயே காலத்தின் திரைகள் திறந்து கொள்ளும். காலம் இன்னமும் உங்களுக்காக காத்திருக்கிறது. ராஜ்யத்தின் அதிபதிகளான நீங்கள் தயார்தானே? சிம்மாசனம் ஆள் இல்லாமல் போகாதுதானே? சிம்மாசனத்தில் தனியே அமர்ந்திருக்கும் உலக சக்கரவர்த்தி தனியாக இருந்து என்ன செய்வார்? அது சரியாக தோன்றுமா? அவருக்கு அவரின் அரச குடும்பமும் பிரஜைகளும் தேவை. ராஜ்யத்தின் அதிபதியால் தான் மட்டும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க முடியாது. தனது அரச குடும்பம் எங்கே என அவர் வியப்படைவார். இதனாலேயே குழந்தைகளான நீங்கள் அனைவரும், பழையவர்களோ அல்லது புதியவர்களோ, உங்களை பிரம்மா குமார்கள் அல்லது பிரம்மா குமாரிகள் என்று அழைப்பவர்கள், நீங்கள் மதுபன் வாசிகளாகவோ பாரதவாசிகளாகவோ அல்லது வெளிநாட்டவர்களோ, குழந்தைகளான நீங்கள் ஒவ்வொருவரும் இதை நீண்ட காலத்திற்கு பயிற்சி செய்ய வேண்டும் என்று ஒரே ஒரு தூய விருப்பத்தை பாப்தாதா கொண்டிருக்கின்றார். அதன் மூலம் நீங்கள் உங்களின் ராஜ்ய உரிமையை சிறிது காலத்திற்கு மட்டுமன்றி நீண்ட காலத்திற்கு பெறுவீர்கள். உங்களுக்கு இது பிடித்திருக்கிறதா? நீங்கள் ஒரு கையை தட்டலாம். பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் மிகவும் புத்திசாலிகள். அவர்கள் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பின்னால் அமர்ந்திருப்பவர்களை பாப்தாதாவால் தனக்கு முன்னால் அமர்ந்திருப்பது போல் பார்க்க முடிகின்றது. முன்னால் அமர்ந்திருப்பவர்கள் முன்னாலேயே இருக்கிறார்கள். கீழே தியான மண்டபத்தில் அமர்ந்திருப்பவர்கள் பாபாவின் தலை கிரீடம் ஆவார்கள். அவர்களும் கை தட்டுகிறார்கள். கீழே அமர்ந்திருப்பவர்கள் தமது தியாகத்தின் பாக்கியத்தை பெறுவார்கள்.
நீங்கள் பாபாவிற்கு முன்னால் தனிப்பட்ட முறையில் பாபாவிற்கு நேர் எதிரே இருக்கின்ற பாக்கியத்தை பெற்றுள்ளீர்கள். ஆனால் அவர்கள் தமது தியாகத்திற்கான பாக்கியத்தை சேமிக்கிறார்கள். அச்சா, பாப்தாதாவிடம் உள்ள இந்த ஒரு விருப்பம் உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கிறதா? எனவே அடுத்த வருடம் பாபா எதை பார்ப்பார்? அடுத்த வருடமும் நீங்கள் உங்களின் கைகளை உயர்த்துவீர்கள் என்ற திட சங்கற்பமான எண்ணம் உங்களுக்குள் உள்ளது. நீங்கள் உங்களின் கையை உயர்த்தலாம், உங்களின் 2 கைகளையும் உயர்த்தலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் மனமென்ற கையை உயர்த்த வேண்டும். அனைத்து நேரத்திற்கும் உங்களின் திட சங்கற்பமான எண்ணம் என்ற கையை உயர்த்துங்கள். ஒவ்வொருவரின் நெற்றியிலும் சம்பூர்ண தூய்மையின் ரத்தினம் ஜொலிப்பதை பார்க்க பாப்தாதா விரும்புகின்றார். உங்களின் கண்களில் தூய்மை ஜொலிப்பதை காண அவர் விரும்புகின்றார். 2 கண்ணின் மணிகளும் அங்கே ஆன்மீக ஜொலிப்புடன் பிரகாசிப்பதை அவர் பார்க்க விரும்புகின்றார். உங்களின் விலைமதிப்பற்ற வார்த்தைகளின் இனிமையையும் சிறப்பியல்பையையும் அவர் கேட்க விரும்புகின்றார். உணர்வுகளில் சதா நல்லாசிகள் இருக்க வேண்டும். உங்களின் நோக்கங்களிலும் சதா சகோதரத்துவ மனோபாவம் இருக்க வேண்டும். உங்களின் தலையின் மீது ஒரு தேவதையின் ஒளி கிரீடம் சதா புலப்பட வேண்டும். இதை பார்க்கக்கூடியதாக இருத்தல் என்றால் அதை அனுபவம் செய்தல் என்று அர்த்தமாகும். பாப்தாதா உங்களை இத்தகைய அலங்கரிக்கப்பட்ட ரூபங்களை காண விரும்புகின்றார். இத்தகைய ரூபங்கள் மட்டுமே அதிமேன்மையான ஆத்மாக்களாகவும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாகவும் இருப்பார்கள். அந்த மக்கள் உங்களின் உயிரற்ற விக்கிரகங்களை உருவாக்குவார்கள். ஆனால் நீங்கள் உங்களின் உயிர் வாழும் ரூபங்களில் இப்படி ஆகுவதை காணவே தந்தை விரும்புகின்றார். அச்சா, எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் தந்தையுடன் சதா இருக்கும் நெருக்கமான சதா சகப்பாடிகளுக்கும் நீண்ட காலத்திற்கு முயற்சி செய்து சங்கம யுகத்தின் தமது உரிமைகளையும் நீண்ட காலத்திற்கான எதிர்கால ராஜ்ய உரிமைகளையும் பெற்றிருக்கின்றவர்களுக்கும் சதா தங்களை நற்குணங்களாலும் சக்திகளாலும் அலங்கரித்திருக்கும் விவேக ஆத்மாக்களுக்கும் தந்தையின் நம்பிக்கை தீபங்களாக இருக்கும் ஆத்மாக்களுக்கும் சதா அதி புனிதமான அதி மேலான ஸ்திதியில் ஸ்திரமாக இருப்பவர்களுக்கும் தந்தைக்கு சமமாக இருக்கும் அதிகபட்சமான அன்பான ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். வெகு தொலைவில் அமர்ந்திருந்தாலும் தங்களை பாபாவின் முன்னால் இருப்பதாக அனுபவம் செய்யும் இந்த நாட்டையும் வெளிநாடுகளையும் சேர்ந்த குழந்தைகள் அனைவருக்கும் பாப் தாதாவிடமிருந்து அதிக 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 அன்பும் நினைவுகளும் உரித்தாகுக. ஆசீர்வாதம். நீங்கள் காலத்தை உங்களின் ஆசிரியர் ஆக்குவதற்கு பதிலாக தந்தையை உங்களின் ஆசிரியர் ஆக்கியிருக்கும் மாஸ்டர் படைப்பவர் ஆகுவீர்களாக. சில குழந்தைகளுக்கு சேவை செய்யும் உற்சாகம் உள்ளது, ஆனால் அவர்கள் விருப்பமின்மைக்குரிய மனோபாவத்தை கொண்டிருப்பதில் கவனம் செலுத்துவதில்லை. அவர்கள் இதை குறித்து கவனக்குறைவாக இருக்கின்றார்கள். அது நன்றாக உள்ளது, அது நடக்கிறது, அது நடக்கும். நேரம் வரும்பொழுது அனைத்தும் நன்றாக நடக்கும். இந்த முறையில் சிந்திப்பது என்றால் காலத்தை உங்களின் ஆசிரியர் ஆக்கிக் கொள்வதாகும். அந்த குழந்தைகள் தந்தைக்கு உத்தரவாதம் வழங்க முயற்சி செய்கிறார்கள். கவலைப்படாதீர்கள், காலம் வரும்பொழுது அனைத்தும் சரியாகிவிடும். நாம் இதை செய்வோம், நாம் முன்னேறுவோம். எவ்வாறாயினும் நீங்கள் மாஸ்டர் படைப்பாளிகள். காலம் உங்களின் படைப்பு. மாஸ்டர் படைப்பாளிகளான நீங்கள் உங்களின் படைப்பை உங்களின் ஆசிரியர் ஆக்குவது என்பது பொருத்தமானதல்ல. ஸ்லோகம். உங்களினதும் மற்ற அனைவரினதும் மாற்றத்திற்கு ஒத்துழைப்பதே தந்தையின் பராமரிப்புக்கான பிரதிபலன் ஆகும். ஓம் சாந்தி.